எமராத்திரி மீன் வறுவல் எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்துக்கணும். டபுள் தமாக்கா கோகிலா அத்தை வீட்டு கோழிக்கறி குழம்பு ஒன்று சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கா. வெளுத்து கட்டுறானே அது 10 நாள் பண்ணி அந்த மாதிரி. வணக்கம் கட்டுறது கையில நேர்களே. இன்னைக்கு ஒரு விருந்து இல்லைன்னா பல விருந்து பண்ண போகிறோம். டபுள் தமாக்கா. ஒன்று வந்து எமராத்தி வீட்டில் வந்து அரபி எமராத்தினா எமரேட்ஸ். என்னடா சக்காலிட்டி சொல்கிற மாதிரி சொல்கிற தெளிவாக சொல்கிறா. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான், ரசல் கீமா இதெல்லாம் 7 கண்டம் சேர்ந்து தான் ஒரு எமரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எமரேட்ஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக எமரத்தி. அங்கே இருக்கிற வசிக்கிற மக்களை வந்து எமராத்திரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ எமராத்திரி. எமராத்திரி கூப்பிடுவாங்கன்றா. அவங்க வீட்டில் வந்து ஒரு விழா கொண்டாடினா இந்த மாதிரி மீன் வறுவல் தான் அவங்க விரும்பி செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இங்கே என்னோட ஓன் ரெசிபி. சிவராத்திரி எங்களுக்கு தெரியும். இது என்ன எமராத்திரின்னு ஒன்று வந்து மீனில் வறுவல் ஒன்று எடுத்துருக்காரு நம்ம பாஸை. ஆனால் நான் எடுக்க போகிறது வந்து கோயம்புத்தூர் கோகிலா அத்தை வீட்டு கோழிக்கறி குழம்பு ஒன்று சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கா. கைத்தட்டுங்க, குழப்பாமல் சொல்லிட்டாரு. ஒரே காணொலியில் 2 சமையல் வந்து இன்றைக்கி மக்களுக்கு காணொலியை காட்ட போகிறோம். அது போக மக்களுக்கு இன்றைக்கி என்னென்ன விருந்துலாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடி சோறு, செவ்வரிசி பாயாசம், தக்காளி ரசம், இப்போ நம்ம சொன்ன கோகிலா அத்தை வீட்டு சிக்கன் குழம்பு, எமராத்திரி மீன் வறுவல், அது கூட உருளைக்கிழங்கு மசாலா செட்டிநாடு முறையில். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஸ்பெஷலாக கேக்கை வெட்டி கொண்டாட போகிறோங்க குழந்தைங்களோட சேர்ந்து. ஆமாண்ணே. இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை ரித்தன்யா. அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா ஹேமாவதி அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீங்கா புகழ் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போகிற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே ரித்துக்குட்டி. கோகிலா அத்தை வீட்டு கோழி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சுருள் பட்டா, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கரிசக்காட்டு மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகா, காஷ்மீரி மிளகா, பச்சை மிளகா, பல்லாரி வெங்காயம், சிகப்பு தக்காளி, சீவி வெட்டி கழுவி வச்ச இஞ்சி, உரிச்ச பூண்டு, கருவேப்பிலை, வெட்டி வச்ச தேங்காய், மஞ்சத்தூள், கல்லுப்பு, கொத்தமல்லி தழை, பசுமாட்டு தயிர், வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்ச கோழி கறி. செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய் எடுத்திருக்கோம். இன்னைக்கு ஒரு 150 ml எள்ளெண்ணெய். கொங்கு நாட்டு கோகிலா அத்தை வீட்டு குழம்புக்கு வந்து ஒரு அரவை மசாலா ஒன்று இருக்குது. அந்த அரவை மசாலா தான் இதுக்கு மெயின். இந்த அரவை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சுருள் பட்டை, ஒரு 6 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசி பூ, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகா, ஒரு 12லேருந்து 14 காஷ்மீரி மிளகா. நல்லா எண்ணெய் மிதமான சூட்டிலே இதை வதக்கிக்கிறோம். மசாலா வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுதுன்னா இந்த நேரத்தில் வந்து 3 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் எடுத்து ரஃப்லி கட்டிங் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை இறக்குறோம். நல்ல வாசனையாக இருக்கானா? இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஊருக்கே சமைக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து வெறும் 2 பச்சை மிளகா எடுத்தால் போதும் 1 கிலோ. ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 50 கிராம் பூண்டு, எல்லாமே ஒன்றா வதங்கி வரணுண்ணே. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பத்தையாக வச்சுக்குங்க. வெங்காயம், தேங்காய், என்ன போட்ட பச்சை மிளகா, மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஒரு பதத்தில் வெந்து வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து
தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் அரவைக்கு மட்டும்தான். நம்ம கோகில் அத்தை வீட்டில் வந்து கோழி குழம்புக்கு வெறும் ஒரே ஒரு தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க, சேர்ப்பாங்க. அது என்னன்னா வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தானே. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கல்லுப்பு, நம்ம தக்காளி வந்து தோல் அதுலேருந்து விடுபட்டா போதும், ஆற வச்சு அங்கே அரைச்சிட்டு வர போகிறாங்க நம்ம சென்றாயன். அடுத்த செய்முறை வந்து கோழியை நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ வெட்டி வச்ச நைஸாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறோம். ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துக்குங்க. கண்ணாடி நிறத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்திரத்தில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் அழகாக வெட்டி வாங்கினா கோழிக்கறியை சேர்த்துக்கிறோம். நல்லா கோழிக்கறி வண்ணம் மாறிடுச்சு பார்த்தீங்களாண்ணே? ஆமாம், போட்ட உடனே மாறுது. ஆமாண்ணா, கோழி வந்து வேகிற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, தயிரை சேர்த்து நல்லா அந்த மணம், கோழியோட மணத்தை வெளியேற்றுறோம். கோழி மணத்தை வெளியே எடுக்கிறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். இந்த கோழிக்கு மசாலா உள்ள உப்பு இறங்குறதுக்காக, சுவை கொடுக்கறதுக்காக கோழிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். அது கூடயே ஒரு 200 ml பசுமாட்டு தயிர். இது நல்லா கோழியை வந்து சாஃப்டாக ஜூஸியாக வச்சுக்கும். பார்த்தீங்களா, இந்த தயிர் மஞ்சத்தூளோட மனம் கோழிக்கறி மணத்தையே ஃபுல்லாகவே மாற்றி கொடுத்துருச்சுன்னா இந்த நேரம் நல்லா தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கோழியை வேக வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம டைரெக்டாக மசாலா இறக்கி நல்லா கொதிக்க விட மூடிக்கிறோம். என்ன சொல்லுது அத்தையா? அத்தையோட மசாலா செம்ம மசாலானா நல்ல மணமாக இருக்குது. இப்போ வந்து டைரெக்டாக கோழிக்கறியில் இறக்கிடும். கழுவி எடுத்து மசாலா தண்ணி அலசி ஊற்றிக்கிறோம். ஆமாம், கோழிக்கறி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா வாசனையோட கொதி வந்துட்டு இருக்குப்பா. நம்ம குழம்பு ரெடி ஆயிருச்சுன்னு ஒரே ஒரு சைனை வச்சு தெரிஞ்சுக்கலானே. சைன் சிக்னேச்சர் தானே இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அரோமாவா? அரோமா இல்லப்பா. இப்ப வந்து தரமா ரெடி ஆயிடுச்சு. கொங்கு நாட்டு கோகிலா அத்தை வீட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. நம்ம மல்லிச்செடி போட்டு இறக்க போறோம். அதானே தரமா தயாராகிடுச்சு. நம்ம என்னப்பா தம்பி, உங்கள் அத்தை பண்ண மாதிரியே வந்துருச்சா குழம்பு? அருமையாக வந்துருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை சொன்னோம்னா குடிச்சிக்கலாம். அரபி வறுவல் ஒன்று இருக்குப்பா, வெயிட் பண்ணுங்க. சிவராத்திரிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் யமராத்திரிக்கு சாப்பிடலாமா? சிவராத்திரி நீ கண்ணு மட்டும்தான் முழிப்போம். எண்ணெய், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள், எலுமிச்சம் பழம், பச்சை குடமிளகா, உரிச்ச பூண்டு, ஆரஞ்சு பழம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கோழி முட்டை, மைதா மாவு, தூள் உப்பு, க்ளீன் பண்ணி வெட்டி கழுவி பக்காவாக எடுத்துகிட்டு வந்தால் ரோமியா மீனுன்னு சொல்ல சொன்னாங்க. என்ன நான் சொல்லிட்டேன். இது பார்க்குறதுக்கு சங்கரா மாதிரி தான் இருக்குது. அவர் ரோமியோன்றாரு. ரோமியோன்ற ஜூலியோங்கடாப்பா. ஜூலி ரோமியோ ஜூலி. முதல் ஆரஞ்சை வந்து எப்படி நம்ம வெட்டிக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தோல் வந்து கசக்கணா, அதனால் வந்து நம்ம தோலை வந்து நீக்கிக்கிறோம். ஏன் சாத்துக்குடி பயன்படுத்துறீங்க? இது சாத்துக்குடி இல்லைண்ணா, இது ஆரஞ்சு ஏன் பயன்படுத்துறீங்க? ஆரஞ்சு வந்து நல்ல ஒரு மணமும் அதோட சுவை தண்ணியாக தெரியணும்.
ஆனால் தெரியும். தனியாக தண்ணி தான்ப்பா வரும். அதுலேருந்து தண்ணி தானே வரும். பட் அதோட சுவை மனம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா சில பேர் வந்து ஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஜிஸ்ட்னா அதோட தோல் பகுதியை நல்லா துருவி அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து இது வெட்டி அதை பழமாகவே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த செய்முறையை தான் நீங்கள் பாருங்கள். இது என்னோட ஓன் ரெசிபினா. போர்டு ஒன்று மாட்டிக்கிறீங்களா கீழே? நான் சொன்னது ஏன்னா இதை வந்து நம்ம பல்ஸ் மூடில் தான் அரைக்க போகிறோம். பல்ஸ் மூட? ஆமாண்ணா. அதனால் இந்த மாதிரி 1க்கு 4 எலுமிச்சை பழத்தை அதே மாதிரி தோல் எடுத்து அதே மாதிரி தோல் எடுக்கிறோம். ஆமாம், ஆரஞ்சுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான். வெட்டும் போதே நாக்கு ஊர் இருப்பேன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். பல்லு கூசுது அதனோட புளிப்பு தன்மை. அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவெல்லாம் 1 கிலோ மீனுக்கு. நாங்கள் வந்து அதிகமாக செய்கிறோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி நான் வெட்டி வச்சுட்டேன். ஸோ இதை நான் வீடியோக்காக 1 கிலோ மீனுக்கு வந்து அளவு சொல்லிட்டுருக்கேன். 1 ஆரஞ்சு, 1 எலுமிச்சப்பழம், ஒரே ஒரு கொடை மிளகாவை இந்த மாதிரி அழுத்தினால உள்ளே போய் உடச்ச இதை அது விதைங்களோடையே இந்த மாதிரி வெட்டி நம்ம ஆரஞ்சு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதையும் வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 6 பச்சை மிளகா. நாங்கள் வந்து ரோட்டில் தர்மம் எடுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் பெருசாக செய்கிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 12 பச்சை மிளகா எடுத்துக்கோம். இவ்வளோ தாங்க இது அரவை மசாலா. இதை வந்து சார் பல்ஸ் மூடல, பல்ஸ் ரிவர்ஸில் பண்ணுவோம். நம்ம ரிவர்ஸில் போட்டு குறப்பாக எடுத்துட்டோம். பல்ஸ் மூடில் எடுத்ததா? ஆமாண்ணா. நல்ல வாசனை இருக்குது தம்பி. ஆமாண்ணா. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதுவும் நல்ல வாசனையாக இருக்குண்ணா. அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், மிளகுத்தூள், ஒரே ஒரு கோழி முட்டை. நம்ம இப்போ வந்து முட்டையை சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து தூளுப்பு, தேவையான அளவு தூளுப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு. மைதா மாவு நல்லா தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் சேருங்க. எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்துக்கிறோண்ணே. கலந்துக்கிறோம். ஆமாண்ணே. இப்படி ஒரு மசாலாவில் மீன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களாண்ணே? கண்டிப்பாக இல்லை. சாப்பிட்ருக்கோண்ணே. யாரா நீங்களா? ஏன்னா அந்த வீடியோ டெலிட் ஆகி போச்சுண்ணே. நீ கொட்டிக்கிறண்ணா. நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த மசாலாலேயே மீனை வந்து ரெஸ்ட் பண்ணானே, ஊற வைக்கிறோம். ஆமாண்ணே. இது எப்படி போடுறோன்னு தான் நம்மளுக்கு கான்செப்ட். எண்ணெயில் பொரிச்சு எடுப்பீங்கன்னு தானே ஃப்ரைன்னு சொன்னா? இல்லைங்க, நம்ம தவால வறுத்து எடுக்கப்போம். என்ன தம்பி கல்லை போட்டு முட்டையை போட்டீங்க, மீன் போடுவீங்கன்னு பார்த்தா? ஆமாண்ணா. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி முட்டை எந்திரிக்க தெரியுமா? அதே மாதிரி நம்மளுக்கு மீன் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால தான் மீன் ஃபஸ்ட்டு கல்லை போட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறோம். முட்டையை வச்சு தொடச்சிடுங்க. ஆமாண்ணா. வீட்டில் இருக்கிறவங்க வந்து நான்ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே உடையா மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா சுத்தம் பண்ணிட்டீங்களா? நல்லா சுத்தம் பண்ணிட்டோண்ணா. இப்போ வந்து நம்ம மீனை வந்து 20 மினிட்ஸ் 20 நிமிடம் நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு மேலே ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நல்லா மனமும் சுவையும் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வந்து கல்லில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மற்ற மசாலா மீனில் எட்டே இருந்தாலும் சுவையும் காரமும் சும்மா தூக்கலாக அழகாக இருக்குது. எப்படின்னா மனம் தூள் கிளப்புதுப்பா. அதுக்கு மேலே எண்ணெயை சேர்த்துக்கிறோம். ஒவ்வொரு மீனுக்கும் நல்லா எண்ணெயை சேர்த்துக்கிறோம். அப்போ தான் எல்லா பக்கமும் மீனை திருப்பி போடும்போது நல்லா பொரிஞ்சு முறுமுறுப்பு தன்மை மேலேயோடு நிற்கும். வச்ச மீனை திருப்பிக்கிறோம். பார்த்தீங்களா? சிறப்பாக ஓட்டிருக்குப்பா. ஆமாண்ணா. இந்த மாதிரி ரெடியாக இருக்கணும். எடுத்துடலாமாப்பா? ஆமாண்ணே. நல்ல வாசனையாக இருக்குப்பா. ஆமாண்ணே, கண்டிப்பாக. என்ன உள்ள ஒரு மாதம் குடிச்சிட்டு ஒரு மாதம் விடுகிறாங்க. கேப்ல நீங்கள் ஏதோ மாஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் தான் மாஸ்டரா? செய்யோட நானும்
ஒரு சில கிராமத்து சமையலில் செய்வோம். இந்த மாதிரி எல்லா செட்டு மீனையும் அப்படியே போட்டு எடுக்கிறோண்ணா. கண்டிப்பாண்ணா. நான் அடுத்த செட்டுண்ணா இந்த வாட்டி ஃபுல்லாக இறக்குறோண்ணா. ஃபுல்லாக கல் ஃபுல்லாக ஃபுல்லாக விரதம் இருக்கவங்க கூட இதை பார்த்தா சாப்பிடுவாங்க. விரதத்தை விட்டுருவாங்கப்பா. கண்டிப்பாண்ணா. அப்படி ஒரு வாசனை. எடுத்துடலாமா? எடுத்துட்டு ரெண்டாவது செட்டும் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வைக்கிறோம், கொண்டு போய் கொடுக்குறோம். ஆரஞ்சை வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு எலுமிச்சை பழம் கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். சுட சோறு வடிக்கிறோம், மக்களுக்கு கொண்டு கொடுக்குறோம். ஆமாங்க. நல்லா மணக்க தக்காளி ரசம் கொதி வரப்போகுது. இப்போ இறக்க போகிறோம். நல்லா மல்லி தலையை தூவி இறக்க போகிறோம். மணக்க செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிருச்சு. இன்னும் மல்லி தலையை தூவி இருக்க மசாலா கோகிலா அத்தா கோழிக்கறி குழம்பு அப்படியே அள்ளி ஊற்றுறோம். பீஸ் நிறைய வைப்பியாண்டா. ஆமாம், நான் கேட்டுருச்சானே. ஐயோ 2 பீஸ் தானே வைக்கிறேன். எவ்வளவு பாசம்னு பாருங்க. சே அக்கா அக்காங்கிறாங்க, ஆனால் பீஸில் மட்டும் அக்கா அக்கா கேட்டீங்க. போதும்டா ரொம்ப மீனை கேட்டு ஆரஞ்சு வைக்கிறேன். என்னடா பலுமாறுறாரு ஷெஃப். கிளியே சாப்பிடணும் போல தோணுதேடா. கையில் தானே வச்சுருக்கீங்க. சாப்பிட்றலாமா? அத்தையை பார்த்துட்டு வரண்ணா. அத்தையை பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மீன் பார்த்துக்குங்க எந்த மாதிரி வெந்திருக்குன்னு. மொத்தம் வெளுத்து கட்டுறானே, அது 10 நாள் பட்டினி அந்த மாதிரி. அத்தை வச்ச மீன் குழம்பு சத்தம் இல்லாமல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அரவையே வேறு லெவல்ண்ணா. கோகிலா அத்தை குழம்பு செம்மையாக இருக்குது. அந்த அரவை வித்தியாசமான ஒரு அரவையும் நல்லா அந்த சிக்கன் அந்த வெந்தது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்ல இட்லி தோசை இந்த மாதிரி கூட அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். வெள்ளை சோறு நைஸ் சோறு புல்லாவு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு. எலுமிச்சை சாறு புளியறீங்களா மீனுக்கு? என்னடா இது சார் வர மாட்டேங்குது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? மனசு உனக்கு வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மசாலா போட்டாலும் உள்ள அந்த மசாலாவோட இறக்குறோம் உள்ள. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து எப்படின்னா கோகிலா அத்தை கோழிக்கறி குழம்பும் அதோட ஒரு ரோமியோ மீன் சாப்பிடலாம் அவ்வளோ வேற லெவலில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ரோமியோ மீன் இல்லைக்கா, எமராத்திக்கா? என்னடா ரோமியான்ட்டு இப்போ எமராத்தி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். எமராத்தி ஸ்டைலில் பண்ண மீன் வறுவல் அந்த மசாலையெல்லாம் பக்காவாக உள்ளே இறங்கியிருக்கு. அதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ரித்தன்யா பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா? குடும்பம் செல்வா கூட நிறைஞ்ச பாக்கியோட இருக்காங்க. அவங்க குடும்பம் என்ன ஓஹோன்னு இருக்கணும். அவங்க படிப்பு இடுப்பு நல்லா முன்னுக்கு வரணும். நல்ல பிள்ளைங்க. ஐயா ரித்தன்யா பாப்பா பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஐயா சாப்பிடுங்க. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கணும், நல்ல படிப்பு நல்லா கொடு. அக்கா ரித்தன்யா பாப்பா பிறந்த நாளுக்காக உங்களுக்கு எல்லாம் விரும்பி கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. உங்க ஹாப்பி பிறந்த நாளுக்கு நல்லா இருங்க. எங்களோட நன்றி. பாப்பா ரித்தன்யா பாப்பா பிறந்த நாளுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்தன்யா பாப்பாவோடைய அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. பாட்டிமா ரித்தன்யா பாப்பா பிறந்த நாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். 100 ஆசைக்கு வாழணும். நீண்ட காலத்துக்கு 100 ஆசைக்கு வாழணும். பாப்பா சந்தோஷமா? பாப்பா பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க.
நல்லா இருக்குன்னு பாப்பா இந்த பாப்பா சரி நான் ரித்தின்யா பாப்பா பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. பாப்பா சந்தோஷங்களா? பாப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ், சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரித்தின்யா பாப்பா பிறந்தநாளுக்காக பெங்களூர்ல இருந்து அவங்க அம்மா கொடுக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷங்களா? நித்தினியா பாப்பாக்கு ஹாப்பி ஜூலி கொடுத்ததே ரொம்ப நன்றி. ரொம்ப என் மக்கள் சாமி குலதெய்வம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி செய்யணும். ரொம்ப நன்றி. அந்த குழந்தை 100 வயசுக்கு நல்லா இருக்குன்னு சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. பாட்டிமா ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாப்பாடு கொடுத்த அண்ணாதான் கொடுத்த சாப்பாடு மக்களுக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு நல்லா இருக்கும், எந்த குறை வராது. அம்மா ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், ஹாப்பி பாய். சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு கேக் கொடுத்தவங்களுக்கு அவங்க பிள்ளை வந்து என்னைக்கும் நல்லா இருக்காங்க. சாப்பாடு கொடுத்தது ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுத்து விட்டனால இந்த இத்தனை மக்களுங்க சாப்பிட்றாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ பண்ணணும்னு தோணுச்சு. உங்கள் பாப்பா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நித்தினியா பாப்பாவுக்கு சோறு கொடுத்ததுக்கு நன்றி. ரித்தின்யா பாப்பா உங்களுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா? உன் மக்கள் 100 வயசு நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு என்னைக்கும் நல்லா இருக்கும். பிறந்த நாள் வச்சது 10 மக்களுக்கு அன்னதானத்தை கொடுத்துருக்கு. அக்கா ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. கேக்கு வெட்டி உணவு கொடுத்துருக்கோம். தினியா பாப்பாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சாப்பாடு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக கேக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, 100 ஆசைக்கு இருக்கு. நல்லா வாழ்த்துன்னு எங்களுக்கு சோறு கறிலாம் கொடுக்குற நல்லா இருக்கு, 100 ஆசைக்கு நல்லா இருக்கு. அக்கா ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. நல்லா இருக்குங்கய்யா, வம்சத்துக்கு நல்லா இருக்குங்கய்யா. ரித்தின்யா பாப்பாவோட பிறந்தநாளுக்காக அவங்க அம்மா வந்து பெங்களூர்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா. எல்லாரும் நல்லா இருங்க சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. குழந்தை ரித்தன்யா அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா ஹேமாவதி அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீங்கா புகழ் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கட்டுறது கையில் வச்சிடல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. பேஜ் பேர் பார்த்தீங்கன்னா கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.